நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரென சொந்த பந்தங்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி சின்னமனூர், இந்த சின்னமனூரில் இப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய பிஎம்டி போராளிகள் இரவு பகல் தூங்காமல் ஒரு மாத காலமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இப்படி எல்லா பகுதியிலிருந்தும் நம்ம மாநில பொறுப்பாளர்கள், போராளிகள் வருவாங்களே, அவங்கள நம்ம சந்தோஷமா எந்த மனசு கஷ்டம் இல்லாமல் நம்ம நடத்தணுமே, அவங்களுக்கு அருமையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணணுமே, தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமே, இதெல்லாம் திட்டம் போட்டு உணர்வோடு செஞ்சுருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். பாசமிகு அண்ணன் நாகராஜ் மிக அருமையான முறையில் இந்த சின்னமனூரில் செயல்பட்டு இருக்காப்புல. என்னன்னா மக்களை சேர்க்காப்புல. இன்னைக்கு தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மணித்தேவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 23 மாவட்டங்களில் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இருக்கு. தூத்துக்குடியில் ஆரம்பிச்ச அந்த இயக்கம் இன்னைக்கு 23 மாவட்டத்தில் இருக்கு. இந்த 23 மாவட்டத்திலையும் 3 மாவட்ட செயலர்கள் போட்டு நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல தேனி நம்பர் 1 வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க செய்யறது நம்பர் 1. தேனியை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மிக சிறப்பான முறையில் அங்குள்ள போராளிகள் செயல்பட்டு இருக்காங்க. அவர்களை தாண்டணும். இவங்களுடைய இலக்கு என்னன்னா கன்னியாகுமரியை தாண்டி நம்ம செய்யணும், வேலை பார்க்கணும், மக்களை திரட்டணும் அப்படின்னு மிக அருமையான முறையில் நான் எடுத்த முன்னெடுப்பு. நான்லாம் இதை கனவுல கூட நினைக்கல. ஏதோ ஒரு இயக்கம் நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம சமுதாயத்தை போய் காப்பாற்ற போறோம், நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை போய் நிற்கும், இது இப்படி முடிஞ்சிடும் நினைச்சேன். ஏன்னா எத்தனையோ நெருடுகள், எத்தனையோ வழக்குகள். நான் வளரும் பொழுது என் மீது போடாத வழக்குகள் இல்லை. சரி, நம்மளை விட மாட்டானுங்க, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சிருக்கேன். ஆனா 23 மாவட்டத்தில் நான் கட்சி வச்சு நடத்தும். இந்த தேனி சின்னமனூர்ல இந்த இடத்துல நிற்போம்னு தெரியாது. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஆசையில, எங்க முன்னோர்களுடைய ஆசையில, மருதுபாண்டியலுடைய ஆசையில, வேலுநாச்சியாரோட ஆசையில, எங்க ஐயா தேவரந்த தேவர் மூக்கியா தேவருடைய ஆசையில இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அதுதான் உண்மை. போர் கொண்ட சமுதாயத்தை, அந்த போர்க்குணம் கொண்ட ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது என்பது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எந்த சமூகத்தினாலும் ஒருங்கிணைச்சிடலாம். அவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றும் பொழுது அவங்க உடனடியாக அவங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அந்த மக்களுக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு. குறிப்பா பட்டியலின மக்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஒரு காலத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு உருவான தலைவர்களை அவங்க கெட்டியா பிடிச்சி வளர்த்துட்டாங்க. ஆனா இந்த பரம்பரை அப்படி கிடையாது. இது ஜமீன் பரம்பரை, மன்னர் பரம்பரை, ஆண்ட வம்சம். யாரு பேச்சு நம்ம கேட்க மாட்டோம். 10,000 ரூபாய் இருந்தா தேவமாறு ஒரு நடை நடப்பாங்க. இப்படி உங்களுக்கு எனக்கு தெரியும். சட்டப்பையில 10,000 ரூபாய் இருந்தா ஒரு நடை, பணமே இல்லைன்னா ஒரு நடை. இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம சரி பண்ண அப்படின்னு நினைச்சேன். சரி பண்ணிட்டே வந்திருக்கேன். பல்வேறு கிராமங்கள்ல இன்னைக்கு மதுவனால நிறைய விதவைகள் நம்ம சமுதாயத்தில் உருவானாங்க. மது குடித்து கணவன் இறந்து நிறைய விதவைகள். இதெல்லாம் எடுத்துரைச்சி பாடமா சொல்லி இன்னைக்கு நிறைய இளைஞர்களை மதுவில் இருந்து இன்னைக்கு திருத்தினதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு சமூகத்தோட வளர்ச்சியே அந்த குடும்பத்தோட வளர்ச்சி தான். அந்த ஒரு குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் சமுதாயம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில என்னென்ன கஷ்டப்பட்டேன், சாதின்னு சொல்லி நான் அலையும் பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நான் எடுத்துரைச்சு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய பொறுப்பாளர்கள் இதை வெற்றி 23 மாவட்டத்தில் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு எல்லாரும் கேட்பாங்க. என்னிடமே என்னுடைய நம்ம சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கேட்பாங்க, எப்படி எசக்கி 23 மாவட்டத்தில் கட்சி வச்சிருக்கேன். உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கேன், உண்மையா இருந்திருக்கேன், உணர்வா இருந்திருக்கேன். இந்த சமுதாயத்துக்காண்டி உசுர விட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா விலை போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால இந்த இடத்துக்கு நிக்க. இப்படி உண்மையா இருந்ததுனால இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் எனக்கு கிரீடம் வச்சு என்னை ஒரு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு வச்சிருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்காங்க. பல ஊர்கள்ல இருந்து போன வருது இளைஞர்கள், அண்ணா நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டு போனோன்னா நான் குடியை விட்டுட்டோம்னே, நான் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னே அப்படின்னு. நான் என் பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று அதுதான். நான் வரும்பொழுது நீங்க வால் போஸ்ட் அடிக்கல, பேனர் அடிக்கல, எனக்கான தேவைகள் நீங்க பண்ணல, விளம்பரம் இல்லையப்பா அப்படின்னு நான் ஒரு காலம் நினைக்கவே மாட்டேன். நான் கட்சியில பொறுப்பா புதுசா சேர்க்கும் போதே சொல்லிடுவேன், தம்பி நீ 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனா நாங்க என் கட்சிக்கு வந்தா நீ 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போ, அந்த 500 ரூபாய் குடும்பத்துல இருந்து 1 ரூபாய் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சாதி நம்ம ரோட்ல இருந்துட்டு நம்ம குடும்ப பக்கத்து வீட்டுல போய் அரிசியோ பருப்போ கேட்டுச்சுன்னு வைங்களா, நம்ம வெள்ளச்சட்டை போட்டு அலைஞ்சதுக்கு அர்த்தம் கிடையாது, அசிங்கமா போயிரும். இதை என்னுடைய பொறுப்பாளர்கள்ட்ட நான் தெளிவா சொன்னேன். அதனாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். பல குடும்பங்கள் என் கண் முன்னால சீரழிஞ்சிருக்கு. தகப்பன் குடிச்சதுனால ஒரு வீட்டில் பொட்ட பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையில பழிக்க வைக்க முடியாது. தகப்பன் 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போவான், 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு குடிச்சிருவான். 400 ரூபாய் வச்சு 4 பொட்ட பிள்ளைய காப்பாற்ற முடியுமா? அப்ப அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போகுது. நம்ம அப்பா குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி படிட்டு வேலைக்கு போகுது. வேலைக்கு போய் நடத்தல, பெண் பிள்ளைகள் மேல யாரும் அன்பு செலுத்தல.
அன்பு செலுத்துவதற்கு வீட்டில் யோசிக்கும். அந்த காரணத்தினால இந்த பிள்ளைகளை நம்ம கொடுமைப்படுத்துறதுனால, நம்ம மனைவியை குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துறதுனால, அவன் வேலைக்கு போகும்பொழுது அங்கே அந்த பொட்ட பிள்ளைகளுக்கு அன்பா 4 வார்த்தை எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா, எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டான்னு வைங்களேன், இவ்வளோ அன்பா ஒருத்தன் பேசுறான்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுடைய மனசு மாறுது. புரியுதா? அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த கலாச்சாரம் வந்து மோசமான சூழ்நிலைக்கு போது அந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு ஆசை வார்த்தை கூறி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருந்தான். இந்த தகப்பனால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கண் கூட பார்த்தவன் நான். புரியுதா உங்களுக்கு? என் கண் முன்னாடி நடந்தது. இன்னைக்கு பல குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் விட்டது இல்லை. நான் காப்பாத்திட்டு தான் இருக்கேன். அதுல மட்டும் நான் இது வரைக்கும் சாதி பார்த்தது இல்லை. பெண் பிள்ளைகள் விஷயத்துல, பொம்பளை பிள்ளைகள் விஷயத்துல நான் சமரசம் ஆனதே கிடையாது. நான் என் சமூகத்தை சேர்ந்த இளைஞரா இருந்தாலும் சரி, நான் அவனை விட்டதே கிடையாது. களவு பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கஞ்சா இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா கஞ்சா மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவை எல்லா கிராமத்திலையும் கொண்டு போய் வந்து சேர்த்துட்டு, இதெல்லாம் தேவைமாறு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நம்ம ஆட்கள்லையும் ஒரு சில பேர் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கடவுளே நம்மளை படைச்சிருக்கான். இறைவன் படைச்சது இந்த தேவமாற எதுக்குன்னா, நாம தான் இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு நம்மளை படைச்சிருக்கான். அப்போ நம்ம 4 பேருக்கு நல்லதாவே இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாரும் நீங்க நினைக்கணும். அதனால் இந்த இளைஞர்களுக்கும் நான் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை, நல்வழிகளை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னுடைய பிஎம்டி போராளிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து என்னுடைய மக்களையும் நம்பி வர மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் இருக்கிற தைரியம் தாங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் கொடுத்த தைரியமே, துணிஞ்சு செயல்படுங்க, நல்லது தான் நம்ம செய்கிறோம், நம்மளை எவனும் தடுக்க மாட்டான். நல்லது செய்த ஒருத்தர் தடுக்கான் அப்படின்னா அவன் நமக்கு எதிரி, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. பிற சமூகங்களுக்கு ஒரு போதும் நாங்கள் வந்து தீமை நாங்கள் விதைச்ச எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர இப்பெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அனைத்து சாதி மக்களோடு இணக்கமாக போகணும் அப்படின்னு. இணக்கமாக தான் போய்கிட்டு இருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். குறிப்பாக எங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க. சாதி பாப்பவன் சண்டாளனர் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர். தாழ்த்தப்பட்டவனை தாக்குவன் என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமன் சொன்னார். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தா நாடு நாசமாகும் சொன்னார். உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொன்னார். அவரையே சாதி வெறியன்னு சொல்லி அசிங்கமா பேஸ்புக் வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன் என்னையை ஏத்துக்கிடுவானா? அதனால எங்க ஐயா தெய்வமா இருக்கிறதுனால எங்க ஐயாவை பத்தியும் இந்த இனத்தை பத்தியும் எவன் ஒருவன் தவறா பேசினானா அவன் அழிந்து போவான். இந்த செந்தில்னு ஒருத்தன் மிக கேவலமான முறையில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் எங்களது ஐயா முத்துராமலிங்க தேவரையும் மிகவும் இழிவாக பேசினான். அவனை பேசினவன நிறைய வலைதளங்கள்ல எல்லாரும் சொன்னாங்க, ஏன்னா அவனை விடக்கூடாதுன்னு, என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அவனை விடக்கூடாது. நாங்க இந்த ஒட்டுமொத்த சமூகமும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுது, ஆனா என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அவனை செந்தில விடக்கூடாதுன்னு அப்படின்னு. நான் தான் சொன்னேன், என்னடே பழைய காலம் இல்லடா, சட்டம் அவனுக்கு சாதகமா இருக்கு. பேனாவை எடுக்கும், 60 ரூபாய் யாரும் எடுக்க வேண்டாம், பேனாவை எடுக்கும்பா. பேனாவின் முனை ஆயுதம், அதை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணோம். அந்த வழக்கு தாக்கல் பண்ணும்போது அதை சொன்னான், யாரு அந்த செந்தில் சொன்னா, சண்டைக்கு கூப்பிட்டான். அவன் என்னதான் சண்டைக்கு கூப்பிட்டான் அது நல்லா தெரியும். அந்த அதில் நீங்க பேச்சிலே பாருங்க, அவன் சண்டைக்கு என்னி தான் கூப்பிட்டான். வாடா பாப்புனா 65 நாள் 70 நாள் ஆயிட்டு இன்னும் அவன் குடும்பத்தையே பார்க்க அவனால வர முடியல. அவனை ஓட விட்ட பாருங்க, அருவா எடுக்கல, கத்தி எடுக்கல, பேனாவை எடுத்தேன், அவனை ஓட விட்ட பத்தில, அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல பத்தில, பொங்கலுக்கு அவனால வீட்டில் போய் இருக்க முடியுதா? அதனால சொல்றேன், சட்டத்தை நாம வந்து எப்படின்னா கரெக்டா அணுகணும். சட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, நமக்கும் சேர்த்தான் சட்டம். அதை கரெக்டா அணுகணும். கரெக்டா அணுகுனேன். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஐயா தயவு கூர்ந்து அதோட வார்த்தைகளை பாருங்க, அபிடவிட் பார்த்தேன். அந்த செந்தில்ங்கிறவன் சொல்லியிருக்கிறான், தயவு கூர்ந்து நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் பொது வெளிகளில் நான் மேடை போடவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன் சொல்லி காலையிலே விழுந்துட்டான். புரியுதுல உங்களுக்கு? அப்போ பேனா எடுக்கணும். அதனால அவசரப்பட்டு யாரையுமே நான் சொல்லக்கூடிய ஒண்ணே ஒன்று தான், அருவகத்தை எடுத்து எந்த காலத்தில் இந்த சாதியை காப்பாற்ற முடியாது, அதிகாரியான தான் காப்பாற்ற முடியுங்கிறது என்னோட தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அதில் மாட்டுக்கிறது இல்லை. இந்த மக்களுடைய நலனுக்காக இந்த பிஎம்டி போராளிகள் தொடர்ந்து வந்து போராடணும். இந்த நாட்டில் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களை, இப்ப திமுக அரசாங்கம் இருக்குன்னா திமுகவை வந்து வேலை செய்ய, அதாவது பாத்தீங்கன்னா தவறு அவங்க செய்வாங்க. யார் செய்வா? பிற கம்யூனிட்டி மக்கள் ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க போராட்டம் நடத்தி கவர்மெண்ட்டை நெருக்கடி பண்ணுவாங்க. அப்ப கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம போட்டுரும். வேங்க வயல், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயல்ல தண்ணீர் தொட்டில ஏறி மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வச்சான். அப்போ
அங்கு வாழ்கின்ற என் சமுதாய மக்கள், என் தேவரண மக்கள், என்னுடைய அகமுடியார் மக்கள் அவர்கள் மீது பழி சுமத்தினா அப்ப உடனே பிஎம்டி மீடியாவை நான் கொண்டு போனேன். அங்க கொண்டு போயிட்டு கள ஆய்வு பண்ணி ஊருக்குள்ள எந்த போலீஸும் போக முடியல, அதாவது எந்த மக்களும் போக முடியல, ஃபுல்லா போலீஸ். அதையும் மீறி என்னுடைய தம்பி ஆறுமுகம் பிஎம்டி மீடியா அந்த ஊருக்குள்ளே போய் மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த கலெக்டர் ஒரு மோசமான கலெக்டர். அங்கிருந்த அந்த பொம்பளை, அந்த கலெக்டர் அன்னைக்கு சாமி ஆடுத பொம்பளை முத கொண்டு அடிச்சு ரிமாண்ட் பண்ணிட்டு இரட்டை கவலை முறைன்னு சொல்லி என் சமூகத்தை சேர்ந்தவங்களை ரிமாண்ட் பண்ணாங்க. அங்க உள்ள முத்திரையர் மக்களையும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. புரியல? நான் அப்ப சொன்னேன், எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் மனசுல வச்சு சொன்னேன், இந்த தவிர அதாவது தண்ணீர் தொட்டில மலம் கலந்து செய்யற வேலையை என் சமுதாயத்தை சேர்ந்தவன் செய்ய மாட்டான், அதே சாதி சேர்ந்தவன் செஞ்சிருப்பான், நீங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோ இப்பவும் இருக்கு, 2 வருஷம் முன்னாடி. ஆனா குற்றவாளி அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் சொல்லி முந்தானத்தை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு என் சமூகத்து மேல போட்டு என் சமூகத்தை நிம்மதியா வாழாம நீங்க பண்ணும்பொழுதுதான் உங்க மேல எனக்கு கோவம் வருது. அப்ப நான் இதெல்லாம் என்னையும் நீங்க வாழ்த்தலாம், என்னையும் நீங்க வந்து பேஸ்புக் வலைதளங்களையும் நான் உங்களுக்கு ஆதரவா பேசணும்னா என்ன நீங்க வாழ்த்துவேன். ஆனா என் சமுதாயத்தை நீங்க இழிவா பேசும்பொழுது நான் உங்களை தட்டி கேட்டோம்னா உடனே எசகி ராஜா கொலை செய்வோம், எசகி ராஜாவை நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். டெய்லி தினந்தோறும் எந்த யூடியூப்பை திறந்தாலும் காலையில யூடியூப்பை திறந்தா எசகி ராஜாவை கைது செய்யுங்க, எசகி ராஜாவை கைது செய்யுங்க. எதுக்குடா கைது செய்யணும் அப்படின்னு கேட்டா இல்ல கைது செய்யுங்க. இதை பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரா டெய்லி. அதாவது ஒரு மனுஷனை கைது செய்யணும்னா அதுக்கு வந்து காரணம் இருக்கணும். நீ தொடர்ந்து யூடியூப் சேனல் வச்சு பல சாதிகளை நிம்மதியா இருக்க விடாம அணையர். ஏன்னா 2025 அனைத்து சாதி மக்களும் ஒண்ணுதான். வாழ்க்கையில என்னைக்குமே இந்த தேவமார் வந்து தாழ்ந்த வாழ்ந்தன்னு யாருமே பார்த்ததில்லை. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல மட்டும்தான் சாதி பார்க்கணும்னு சொல்லி என் நிர்வாகிகளையும் என் மக்களையும் சொல்லிக்கிட்டு வரேன். மற்றதுல சாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லி. அவன் நமக்கு தாழ்ந்தவன் கிடையாது, மனிதனா பிறந்தா எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க நல்லது செய்யறோம்னு தெரிஞ்சுதான் அந்த வேலையை இவங்க, ஏன்னா நம்மகிட்ட மோதன்னு முடிவு பண்றாங்க, அவங்க நம்மகிட்ட மோதன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க. நான் இளைஞர்களை சரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை பார்த்துக்கிடுவேன். உட்பிரிவு எங்களை எப்படி பிரிக்க, இந்த சமுதாயத்திட்ட மோதணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தை ஒட்டைக்கணும். அப்போ கல்லர் வேற, அகமுடியார் வேற, மறவர் வேற அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. ஒரு வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், 3 ஆம்பளை பையன் இருக்கான்னு வைங்களேன், 3 பேருக்கும் ஒரே பேர் வைக்க மாட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஒருத்தன் பேர் மணிகண்டன் வச்சாங்கன்னு வைங்களேன், ஒருத்தன் பேர் பசுமுன்னு வைக்காங்கன்னு வைங்களேன், ஒருத்தன் பேர் சுப்பையான்னு சொல்லி வைக்காங்கன்னா 3 பேர் தான். ஆனா குடும்பத்தில் அந்த 3 பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரே ரத்தம் தான். இப்படிதான் உங்களுக்கு. அதை எல்லாரும் மனசுல நினைங்க, நமக்கு பேரு தான் வேற. இந்த கல்லர் மரம் அகமுடியார்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்மளை பிரிக்க பார்க்க. அதை அவங்க எல்லாத்தையும் சொல்றேன், அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த மக்கள் பூரா நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா. இந்த இனி வருங்காலம் மிக மோசமான காலம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்தையும் நம்ம மக்களையும் நம்ம தலைமுறையும் காப்பாற்ற முடியுங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டேன். இந்த டிஎன்டி பிரச்சனையை பத்தி அண்ணா நாகராஜ் அவர்கள் சொன்னாரு. அதாவது போராட்டம் அப்படின்னா ஒரு 200 பேர் 300 பேர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம போராட்டம் அறிவிக்கும் பொழுது அந்த கலெக்டர் அலுவலகம் முற்றுகன்னு சொல்லி விரைவில் அறிவிப்போம். தேனியில டிஎன்டி காண்டி அறிவிப்போம். 23 மாவட்ட தேவமாறு தேனியில வந்து நிற்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே அடி நம்ம ஜெயிக்கணும், வாங்கணும்னா ஒரே அடியா முட்டணும், வாங்கிடணும். கொலகுல நம்ம இழுத்த சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் போராட்டம் நடத்தாமலே பல்வேறு கோரிக்கைகளை நாங்க வந்து வெற்றிகரமா ஆகிட்டு இருக்கோம். அதனால அந்த சமூக மக்கள் எல்லாருமே எங்கள் மீது நம்பிக்கை வைங்க. மாட்டுக்கிறதே உங்களை கொண்டு போய் நம்ம கொண்டு அட வச்சிட மாட்டோம். அனைத்து கட்சியிலும் உள்ள தேவமாருக்கு நான் ஒரு பதிவாவே சொல்லிவிடுறேன். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், உங்களுடைய உரிமைகளை காப்பாற்றணும் அப்படின்னா ஒருவரை சாதியா நீங்க கொண்டு சட்டமன்றத்தில் வச்சுதான் ஆகணும். ஏன்னா திமுக நடக்க பிரச்சனையை நீங்க கேட்க முடியாது, அதிமுக நடக்க பிரச்சனையை நீங்க கேட்க முடியாது, நான் தான் கேட்க முடியும். அதனால அந்த ஒரு வாட்டி என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பான முறையில் நான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனோம்னா உங்க எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிடுவேன், உங்க பிள்ளைகளை நல்லபடியா நான் பார்த்துக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு போட்டியா வந்துட்டானே அப்படின்னு யாரும் நினைக்காங்க. திமுக உள்ள தேவமாறு, அதிமுக உள்ள தேவமாறு, பிஜேபி உள்ள தேவமாறு, அமக தேவமாறுலாம் பேசாங்க. நீங்க என்னத்தான் நீங்க மந்திரி ஆனாலும் தேவரை பத்தியோ தேவரான மக்களை பத்தி உள்ள பேச முடியாது, சட்டசபையில பேச முடியாது. நான் தான் பேச முடியும் என் சமயத்தை பத்தி. அதனால வாய்ப்பு கொடுங்க. உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நீங்க திமுக இருக்காரு அப்படின்னா நான் விட்டுருவேனா? திமுக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனைனா நான் தான் குரல் கொடுத்துருக்கேன், நான் தான் கொடுப்பேன். இப்படிதான் உங்களுக்கு நாங்க விட மாட்டோம். அந்த பிஎம் மீட்டிங் வந்து இந்த சமூகத்தின் நலனுக்காக. அதனால எந்த கட்சியில இருந்தாலும் உங்களுக்காக நாங்க வருவோம், மாட்டுக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க 234 தொகுதியெல்லாம் கேட்கல, ஒரு இடம் கொடுத்து எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டீங்கன்னா உங்க எல்லாருடைய உரிமையும் நாங்க காப்பாற்றுவோம். அதுல மாட்டுக்கு தெரியல. உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிடலாம். இந்த சமூகத்தில் பிறந்த
வந்த எந்த ஒரு இளைஞரும் வேலை இல்லாமல் இருக்க மாட்டான், அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த ஒரு இதுதான் SC/ST சட்டத்தால, அந்த PCR சட்டத்தால அனைத்து சமூக மக்களும் பிரிஞ்சு கிடக்கும். அதுதான் உண்மை. அந்த சட்டத்தை அரசாங்கம் கண்டிப்பான முறையில் எடுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்கள் அறிவிக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல அதை நான் பேச வேண்டாம் நினைக்கிறேன். இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் என்பது எப்படின்னா, நான் முதல்ல ஒவ்வொரு தேவர் ஜெயந்திக்கும் ஒரு 100 கார்ல போனா 200 கார்ல போனா அங்க போய் ஒரு 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டு சாதியை காப்பாற்ற முடியாதுப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பசுமோன் குரு பூஜை அன்னைக்கு பட்னியா சாமியா போய் சாமியை கும்பிடணும். இப்படி உங்களுக்கு விரதம் இருந்து போகணும். யாராவது ஒருவர் அன்னதானம் போடலாம். ஆனா மத்த எல்லாரும் கல்வி உதவித்தொகை வழங்கும். எத்தனையோ ஆட்டோ டிரைவர் பிள்ளைகள், எத்தனையோ கொத்தனார் பிள்ளைகள் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன். அன்னதானத்துக்கு கொடுக்காங்கப்பா. யார்கிட்ட? தேவமாறு தொழிலதிபர் சொன்னேன். தமிழ்நாட்டில் தேவமாறு தொழிலதிபர்களே, யாராவது பசுமனுக்கு நான் அன்னதானம் போடுதேன் அப்படின்னு கேட்டால் காசு கொடுக்காங்க. அதே பசுமன் புண்ணிய பூமியில ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டு 100 பிள்ளைக்கு நான் பீஸ் கட்டுதேன், நான் 200 பிள்ளைக்கு கட்டுதேன், PMT 500 பிள்ளைக்கு கட்டும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வருஷம் தேவர் ஜெயந்தி வரும், வருஷம் ஸ்கூல் பீஸ் வரும். அந்த இடத்துல நம்ம கட்டுறோம்னு வைங்களேன், நம்ம சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் நம்ம பிள்ளைகளை துடிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கும். நல்ல நாலேஜ் வளரும். அப்ப அந்த பிள்ளை படிச்சு வேலைக்கு போகும்பொழுது பசுமூன்ல பீஸ் கட்டி நான் படிச்சேன், நான் இன்னைக்கு வேலையில் இருக்குங்கிற சாதிய உணர்வு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நாங்க சரி நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வருஷமா நாங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த வருஷம் சங்கரங்கோயில கட்டணும், போன வருஷம் தூத்துக்குள்ள கட்டணும். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், நாம போய் நின்று தானே இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியுது. நாம திருநெல்வேலி முடிச்சிட்டோம், நம்ம தென்காசி முடிக்கிறோம், திருநெல்வேலி முடிக்கிறோம், தூத்துக்குடி முடிக்கிறோம். அப்ப நாம இன்னும் நம்ம மாநிலம் முழுவதும் போவதுக்கு இன்னும் நமக்கு வயசாயிரும், டைம் ஆயிரும்னு. ஆனா அதை உணர்ந்து கொண்ட என்னுடைய தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னைக்கு சின்னமனூர்ல உண்மையிலே மனசார நான் அந்த விழாவுக்கு வந்த காரணமே இந்த பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு கூட்டம் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் இவ்வளோ பேனர் அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் நம்ம வச்சிருந்து அது என்னன்னா நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கும் என் மேலே உள்ள பாசத்துக்கு செஞ்சிருக்கிய மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே அதை எல்லாத்தையும் விட இந்த பிள்ளைகளுக்கு 2000 ரூபா பீஸ் கொடுக்கணும்னே நீங்கள் வரணும்னு அப்படி சொன்னீங்க பற்றியில் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் உங்க எல்லாத்துக்கும் தேனி மாவட்ட போராளிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் என்னன்னைக்கும் நீங்கள் செஞ்ச பணிகள் எதுவுமே வெட்டு போகாது. நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருங்க. நமக்கு அதிகாரம் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் போனால் இந்த ஒரு வருஷம் தான், இந்த ஒரு வருஷம் ஒரு 15 மாதம் தான் இருக்கு. கண்டிப்பான முறையில் நம்ம அதிகாரத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றுவோம். அதில் மாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த உடனே என் சாதியை மட்டும் நான் காப்பாற்றணும்னு சொல்லலை, என் சாதியை நிம்மதியாக வாழ வைப்பேன். இன்னைக்கு என் நிம்மதியாக வாழ முடியல, நாங்கள் இன்னைக்கு நிம்மதியாக வாழ முடியல. நாங்கள் இப்படிதான் உங்களுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பரம்பரை, இந்த நாட்டை காப்பாற்றின ஒரு பரம்பரை, இந்த நாட்டை அடிமை விலங்குல மீட்ட ஒரு பரம்பரை, இன்னைக்கு நீர்நிலைகளை உருவாக்கின ஒரு பரம்பரை, கோயிலை கட்டி குளத்தை வெட்டி இதெல்லாம் உருவாக்கின ஒரு பரம்பரை. இன்னைக்கு நிம்மதியாக வாழ முடியல. சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லை. அதனால என் மக்களை நிம்மதியாக வாழ வைக்க நான் தெளிவாக இருக்கேன். அதுக்காண்டி பிற சமூக மக்களை ஒரு காலமும் நான் இடையூறு பண்ண மாட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனா காலத்திலும் சரி, தூத்துக்குடி வெள்ளத்திலும் 26,000 குடும்பத்துக்கு 67 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்க செஞ்சிருக்கோம். தேவமாறு குடும்பம் எவ்வளவு தெரியுமா? 5000 தான். 21,000 குடும்பம் மாட்டு சமூக குடும்பம் தான். 67 லட்சத்துக்கு நாங்க உதவி பண்ணுங்க. வீடு வீடா போய் கொடுத்துருக்கோம், தண்ணிக்குள்ள இறங்கி கொடுத்துருக்கோம். எது செஞ்சாலும் நாங்க உணர்வா தான் செய்வோம். அதனால எங்களை சாதி வெறியன் அப்படிங்கிறத கட்டமைக்கணும். ஆனா ஒன்னே என்னை சாதி வெறியம்மா அவனுக்கு நான் சொல்றேன், நான் சாதி வெறியன் தான், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. நீ என் சாதியோட வரலாறை திருடுனவன், நான் உன்னை தட்டி கேட்பேன். அப்ப நீ என்னை சாதி வெறியன்னு சொல்லுவேன். அதுல மாட்டுக்கத்தே நீ சொல்லிட்டு போ. என்னோட வரலாறை நீ திருட நான் உன்னைய சும்மா விடவே மாட்டேன். நான் குரல் கொடுத்துக்கிட்டே தரப்பேன். புரியுதா உங்களுக்கு? நீ என்னைய ஆப் பண்ணு தான் பார்க்க. நான் எந்த தப்பு பண்ணாம நீ பல்வேறு இடங்கள்ல 10,000 பேர் கூடி நின்றுக்கிட்டு எசக்கி ராஜாவை கைது பண்ணு அப்படின்னு சொல்லி நீ போராடுத, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் எதுவுமே பேசலங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்னை நீ நெருக்கடி பண்ண பார்க்க, என்னைய பயமுறுத்த பார்க்க, நீ ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகள் தன் மார்பை இறையக்க கூட்டத்தை சேர்ந்தவன் நானு. எவனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான். கடைசியாக இந்த சின்னமனூரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். கஞ்சா மது போதைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதை ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சில பேர் நமது கட்சியை சேர்ந்தவங்களை எனது கட்சி என்னுடைய போராளியை மிரட்டியிருக்காங்க அப்படின்லாம் ஒரு சில கொஞ்சம் மிரட்டல் தோணையில் பேசியிருக்காங்க அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஒன்னே ஒன்று தான். நான் எந்த காரணத்தை கொண்டும் அடித்தடியில் இறங்கக்கூடாது, அருவா எடுக்கக்கூடாது, கத்தியுடன் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி, என் கட்சியை, என்னோட உறுப்பினர்களை, என்னுடைய போராளிகளை, PMT போராளிகளை தொடணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்னைய மாதிரி ஒரு ரவுடியை நீங்க உலகத்தில் பார்க்க முடியாது. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க.
ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருப்பேன். ஒரு மணி நேரம் அவ்வளவு சிரசு முட்டுகளை கோவத்தை வச்சுக்கிட்டு நான் பொறுமையா போவேன். அதுக்காண்டி என்னோட பிஎம்டி போராளிகளையும் பொறுப்பாளர்களையும் நான் தொட்டுட்டா எசகி ராஜா வந்து அறுவாடு கமாண்டாரு, கத்தி எடுக்க மாட்டாரு, நம்மளை விட்டுருவாருன்னு கனவுல கூட நினைக்காங்க. புரியுதா உங்களுக்கு? விடமண்ண இதை இந்த இடத்துல நான் அழுத்தி பதிவு செய்தோம்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். டோட்டல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிஎம்டி போராளிகள் மீது எவனும் கை வச்சதும் இல்ல, கை வச்சவன நாங்க விட்டதும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? என் கட்சியை சேர்ந்தவன இது வரைக்கும் பொய் வழக்கில் யாரையும் அரெஸ்ட் பண்ணதும் கிடையாது, அரெஸ்ட் பண்ண விட்டதும் கிடையாது. ஒவ்வொரு இடங்களையும் சரி காவல் நிலையங்கள் இருக்குன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். என் சமூகத்தின் மீது பொய் வழக்கு போட்ட காவல் நிலையத்தை நான் விட்டதே கிடையாது. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு என்னைக்குமே நான் யோசிச்சுக்கிட்டேன் என் மக்களுக்காண்டி. புரியுதா? நான் வந்து வரும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு 3 பொட்ட பிள்ளைகள் இருக்கா, எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கு. நான் அதை கூட நினைக்கல. நம்ம சமுதாயத்துக்காண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம பாசத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி பாசத்தெல்லாம் என் பிள்ளைகள் மேல பாசத்தை நான் அடக்கி தான் வச்சிருக்கேன். எனக்கு என்ன நம்பி பாருங்க, இந்த இடங்களை சின்னமனூர்ல நான் வந்ததே கிடையாது. நான் சின்னமனூர் ஊருக்குலாம் நான் வந்ததே கிடையாது. தேனியில ஒரே ஒரு திருப்பு தான் நான் தேனிக்கு வந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு என் மக்கள், என்னுடைய இளைஞர்கள் இந்த அளவுக்கு என்னை வரவேற்று என் மேல இவ்வளவு உசுரா எல்லாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்காண்டி நான் உசுரை கொடுக்கணும்ல, நான் அவங்களுக்காண்டி ஜெயிலுக்கு போகணும்ல. அதனால நான் வந்து பயிற்சி எடுத்த மாதிரியே தான் இருப்பேன். நான் ஏசியில் படுக்கிறவங்க கிடையாது, ஏசிலேயே வந்து நான் வந்து போறவங்க கிடையாது. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் என்னையும் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் முடக்குவான். என் சமயத்துக்காக நான் போராடும் பொழுது அப்போ நான் தாங்கணும். அதுக்கு தயாராக தான் நான் வந்திருக்கேன். எசகி ராஜா மட்டும் இந்த கட்சியில் எசகி ராஜா கிடையாது. இங்க உள்ள எத்தனை போராளிகள் உருவாயிருக்க பத்தியா? என்னைய முடக்கிடலாம், என்னைய ஜெயிலில் வச்சிருக்கலாம், ஒரு பிசுறு கூட இந்த பணி குறையாது. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய போராளிகள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கேன். எந்த கட்சினாலும் பாத்துக்கோங்க, அந்த கட்சியில அவன் தலைவன் மட்டும்தான் தெரியும். பிஎம்டி எடுத்தா மட்டும்தான் இத்தனை போராளிகள் தெரிவாங்க. ஏன்னா நான் உருவானது குறைஞ்சது என் தலை சாயதுக்குள்ள ஒரு 25 எசகி ராஜாவை உருவாக்கி விட்டுணும்டா அப்படி நான் நினைப்பேன். ஏன்னா மனுஷனுக்கு சாவு என்னைக்குனாலும் வரும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் டக்குனு அப்படியே போற இடத்துல ஆடுறாங்க தான். இதெல்லாம் யோசிப்பேன். நான் ஒரு காலமும் நான் உசுருக்கு பயந்தே கிடையாது. கொஞ்ச நாள் கொஞ்ச தூரம் கொஞ்சம் விட்டு நான் போயிட்டோம்னா என் சமூகத்தை கட்டமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இன்ன வரைக்கும் என்ன ஓட வச்சுட்டு தூங்கவே இல்லை நான். புரியுதா? என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், என் தம்பிமார்கள் தெரியும், தூங்கவே இல்லை, தூக்கம் இல்லை. என் சமூகத்துக்கான விடுதலையும் என் சமூகத்துக்கான பாதுகாப்பையும் நான் உறுதி தான் தூங்கணும்னு வச்சிருக்கேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதனால என்னுடைய பிஎம்டி போராளிகளை நான் வந்து எப்படின்னா செதுக்கிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் யாரையும் வம்பு தும்பு போவ அருவா எடுக்க கத்திருக்க சொல்லவே இல்லை, யாரையும் குடிக்க கூடாதுன்னு இருக்கேன். கரெக்டா நடத்திக்கிட்டு இருக்கேன். இயக்கத்தை கரெக்டா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இயக்கத்தை நான் தடுத்துருவேன், நான் வந்து அந்த பிஎம்டியை உடைச்சிருவேன், நான் அந்த பிஎம்டி அந்த பொறுப்பாளரை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது வாயில வந்துச்சு, அது என் இனத்தானா இருந்தாலும் நான் விட மாட்டேங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதனால பாதுகாப்பு, என்னுடைய போராளிகள் நான் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தின் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு தாக்குதல்களோ எந்த ஒரு பொய் வழக்கும் நடந்ததில்லைங்கிறத இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் செக்யூரா, நான் உறுதியா, நான் உண்மையா இருந்தால் மட்டும்தான் இந்த போராளிகள் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் தூங்காம நான் இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். ஒவ்வொரு பொட்ட பிள்ளைகளும் நான் காப்பாற்றணும். நிறைய பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் சரி பண்ணணும்னா நான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்கு எல்லா சுதந்திரத்தையும் விட்டுட்டு அனைத்து சுதந்திரியும் என் பெண் பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு நான் ஒரு பீச்சுக்கு போக முடியுமா, நான் ஒரு சினிமா தேட்டருக்கு போக முடியுமா, என் பிள்ளைகளை கூப்பிட்டு என் மகா காப்பா எப்பா படம் பார்க்க போகணும்பா, பீச்சுக்கு போகணும்பா, நான் வர முடியுமா, நான் போய் நிற்க முடியுமா? அந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு உள்ள பிரச்சனைகள் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த அளவுக்கு நாங்கள் போராடுறோம். மற்றபடி உங்களெல்லாம் கொண்டு போய் எலெக்ஷன் வந்த உடனே பெட்டி தாரம் அதை தாரம் இதை தாரன்னு விற்கணும்னு நினைச்சுன்னு அன்னைக்கு வித்துட்டு போய் என் மேல 25 கேஸை என்னமோ போட்டு வச்சான். எல்லாத்தையும் ஹைகோர்ட்ல உடச்சிக்கிட்டே வந்தேன். இப்படிதான் உங்களுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி என் மேல கொலை கேஸை போட்டான். பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்படி சொன்னோம்லாம் இன்னைக்கு நம்ம காலில் விடுதான், தம்பி நல்லா இருப்ப தம்பி, இதான் ஆட்டையை போட்டுற, ஆட்டையை கலைச்சிடாத, அண்ணனை பாத்துக்கப்பா, தம்பியை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பண்றாங்க. அப்ப இந்த சமுதாயம் என்னை வளர்த்திருக்கு. இந்த சமுதாயத்துக்கு உண்மையா இருந்தா நம்மள உண்மையில இந்த சமுதாயம் விடாது. நான் என் சாதியை நம்பினேன், எல்லாரும் சாதியை நம்பல. புரியுதா உங்களுக்கு? அதனால அடை வச்சுட்டு ஓடிட்டான். நான் என் சாதியை நம்பி உசுருக்கு உசுரா நான் இருக்கிறதுனால இந்த சமுதாயம் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு. உங்களுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவோம். என் தலை சாயும் பொழுது கிட்டத்தட்ட 40-50 எம்எல்ஏ இந்த பிஎம்டி காண்டி தென் தமிழகத்தில் தேவமாரி இருப்பாங்க. உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களுடைய வருங்கால பிள்ளைகளையும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த மேடையை சிறப்பாக ஏற்பாடு செய்த எனது தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் போராளிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன். நன்றி.